TNPSC Group 2 sums பார்ப்போம். So first sum is time and work. 3 men, 4 women or 12 boys can complete a work in 1 day. In how many days a man, a woman and 5 boys together can complete that work? இப்போ இது எல்சிஎம் மெத்தடில் சால்வ் பண்ணோம்னா நான் ஒர்க்கை வந்துட்டு எல்சிஎம் எடுத்துக்கிறேன். ஆக்சுவலி எல்சிஎம் ஆஃப் 3, 4 and 12. ஏன்னா வந்துட்டு எனக்கு ஃப்ராக்ஷனில் வர வேணாம். ஸோ எல்சிஎம் எடுத்து நான் டிவைட் பண்ணேன். எனக்கு எஃபிஷியன்சி வந்து ஹோல் நம்பராக கிடைக்கும். ஸோ எல்சிஎம் ஆஃப் 3 and 4 is 12 is 12. ஸோ டோட்டல் ஒர்க்கு ஒரு நாளைக்கு 3 men வந்துட்டு ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவனோட எஃபிஷியன்சி என்ன 4. அது மாதிரி மென்னோட எஃபிஷியன்சி 4ன்னு தெரிஞ்சிச்சு. உங்களோட எஃபிஷியன்சி 12/4 is 3. பாய்ஸோட எஃபிஷியன்சி 12/12 is 1. ஸோ நமக்கு தெரியும் டோட்டல் ஒர்க் வந்துட்டு 12ன்னு தெரியும். டோட்டல் ஒர்க் பை எஃபிஷியன்சி ஈக்குவல் டைம் டேக்கன். நமக்கு டோட்டல் ஒர்க் தெரியும். எஃபிஷியன்சி அவங்க என்ன கேட்குறாங்க, ஒரு மென் ப்ளஸ் 1 woman ப்ளஸ் 5 பாய்ஸ் சேர்ந்து ஒர்க் பண்ண எவ்வளோன்னு கேட்குறாங்க. எஃபிஷியன்சி ஆஃப் 1 man is 4 ப்ளஸ் 1 woman is 3 ப்ளஸ் 5 boys is 5. ஸோ டோட்டலி 12. ஸோ 12/12 is 1 day. 1 day the answer actually. So the diameter of a sphere is 8 centimeter. Okay, it is melted and drawn into a wire of diameter 3 millimeter. The length of the wire is அப்படி கேட்டிருக்காங்க. ஸோ எனக்கு தெரியும் சென்டிமீட்டர் வந்து டயமீட்டரில் கொடுத்துருக்காங்க. சாரி, டயமீட்டர் ஆஃப் த ஸ்பியர் கொடுத்துருக்காங்க. நமக்கு தெரியும் ரேடியஸ் தான் தேவை ஃபார்முலா அப்படி. ஸோ ரேடியஸ் இஸ் 4 centimeter ஆஃப் அ ஸ்பியர். ஓகே, சிலிண்டர் வயர் இஸ் அ சிலிண்டர் ரைட்டா. அவங்க வந்து 3 millimeter கொடுத்துருக்காங்க. நமக்கு டயமீட்டர் தேவையில்லை, ரேடியஸ் தான் தேவை. ஸோ ரேடியஸ் டிவைட் பை 2 பண்ணால் 1.5 millimeter. ஸோ சென்டிமீட்டரை மீட்டரை கன்வெர்ட் பண்ணணும். ஏன்னா ஆன்சர் மீட்டர் தான் இருக்குது. மீட்டரை கன்வெர்ட் பண்ணணும். ஸோ சென்டிமீட்டரை மீட்டரை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 4/100. ஏன்னா 1 centimeter equal to 100 centimeter equal to 1 meter ரைட்டா. ஸோ இப்போ 1.5 டிவைட் பை 10 பண்ணால் நம்ம இது சென்டிமீட்டரை கன்வெர்ட் பண்ணுறோம். இப்போ சென்டிமீட்டர். ஸோ இன்ட்டு 2 0 ஆட் பண்ணோம்னா நமக்கு இது மீட்டரை கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஸோ நமக்கு தெரியும் ஃபார்முலா 4 வால்யூம் ஆஃப் ஸ்பியர் வந்து 4/3 pi r³ இஸ் ஈக்குவல் டு இது வந்துட்டு pi r² into height the cylinder volume. Actually pi and pi cancel. Actually in the r வந்துட்டு 4/100 the whole cube, right? 4/100 into 4/100 into 4/3 is equal to 1.5 thousand, 0.5 thousand into h. So zeros and 0 into 0 cancel. Okay, மொத்தம் r0 cancel ஆயிடுச்சு. ஸோ சம் பேசிக் கால்குலேஷன்ஸ் பண்ணிங்கன்னா h equal to 37.9 மீட்டர்னு கிடைக்கும் நமக்கு. ஸோ லென்த் h is length, right? Okay, the sum of money becomes 13,380 after 3 years and 270 after 6 years on compound interest. Find the sum. இப்போ நமக்கு தெரியும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா ஒரு சம் இருக்கு, இன்ட்ரெஸ்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். ஒரு சம் இருக்கு, ஃபர்ஸ்ட் இயர்ல இந்த சம்னு வச்சுக்கணும். ஸோ 3 yearsல என்ன இருக்கும், 3 yearsல அமௌண்ட் வர்றதுக்கு 1 + 1/r/100 into 3 இருக்கும். ஓகேவா? அதே இது இன்னொரு 6 வருஷம் போயிடுச்சுன்னா என்னவா இருந்திருக்கும், பியில் இருந்துட்டு p into 1 + r/100 இந்த ஹோல் கியூப் வந்துடும். நான் கால்குலேஷன் ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக இதை எக்ஸ்னு வச்சுக்கிறேன். ஸோ ஒரு p இருக்கு, இது px³ இருக்கு, இது px⁻6 இருக்கு. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, px³ வந்துட்டு இதுன்னு சொல்லியிருக்காங்க, p into x⁻6 வந்துட்டு இந்த நம்பர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு இந்த நம்பர்ல இருந்து, அதாவது 13380 இருந்து x³ டிவைட் பண்ணா நமக்கு p கிடைச்சிடும். கரெக்டா? சிம்பிள். ஸோ நமக்கு தெரியும் ஃபார்முலா px³ என்ன வந்திருக்கு, 13380 வந்திருக்கு. ஸோ அதே p into x⁻6 என்ன வந்திருக்கு, 20070 வந்திருக்கு. ஸோ இது கேன்சல் பண்ணுறோம், நமக்கு ரேஷியோஸ் கிடைக்கும். ஸோ இது pn கேன்சல். x³ நமக்கு கிடைச்சிருச்சு என்னன்னா 2007 divided by 1338 00 நான் கேன்சல் பண்ணேன். ஸோ இந்த நமக்கு தெரியும் என்னது, p into x³ equal to 13380. நமக்கு தெரியும் x³ டிவைட் பண்ணா, இங்கே x³ டிவைட் பண்ணா நமக்கு p மட்டும் கிடைச்சிடும் இல்லையா? ஸோ அப்போ px³ நமக்கு என்ன தெரியும்,
x given and 3 2007 இங்கே கீழே டிவைட் பை 1338 மேலே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணி ஸோ இதை கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிஎன் கிடைக்கும் ஓகேவா p is 8920 that's all. So seats for mathematics, physics and biology in a school are in the ratio of 5:7:8. There is a proposal to increase these seats by 40%, 50% and 75% respectively. What will be the ratio of the increased seats together? So calculation easy 70, 60, 80 எடுத்துக்கிறேன் எனக்கு தெரியும் 10% எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம்னா ஒரு டெசிமல் பாயிண்ட் தள்ளி புள்ளி வச்சா 10% கிடைக்கும் அதே மாதிரி 50ோட 10% ஒரு டெசிமல் பாயிண்ட் தள்ளி புள்ளி வச்சா 5 ஓகே அப்போ 5% எப்படி கண்டுபிடிக்குது 10% ஒரு ஹாஃப் வந்து 5%. ஸோ அது மாதிரி ஸோ இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க 40% இன்க்ரீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க 50% இன்க்ரீஸ் சொல்லியிருக்காங்க 75% இன்க்ரீஸ் சொல்லியிருக்காங்க ஸோ 40% 10% is 5 40% is 20 அப்போ இது வந்துட்டு ப்ளஸ் 20 இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 70 ஆயிடுச்சு இது வந்துட்டு 35 1 வந்து 10% வந்து 7 5 வந்து 35 அப்போ 105 35 இன்க்ரீஸ் ஆயிருக்கு 105 இது வந்து 75% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஓகே 10 7s are 56 ஓகே 56 plus 4 60 இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்போ 140 ஸோ இதில் இருக்க ஹெச்சிஎஃப் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணோம் அப்போ தான் நமக்கு ரேஷியோ கிடைக்கும் டோட்டலாக 7 கேன்சல் பண்ணோம் 115 and then 10 இதில் இருக்க 2 கேன்சல் பண்ணிடலாம் 5 கேன்சல் பண்ணிடலாம் 2:3:4 this is the ratio. That's all simple. So next sum, the cost of 15 kg of the sugar is 255. The cost of 16 kg of vitamin. Cost of 17 kg of tea is 1615, and the cost of 22 kg of rice is 572. What is the total of 18 kg of sugar, 21 kg of tea, and 27 kg of rice? இப்போ நமக்கு தெரியும் total cost வந்துட்டு of சுகர் வந்துட்டு 255 எதுக்குன்னா 15 கிலோக்கு தெரியும் இப்போ நம்ம இப்படி டிவைட் பண்ணால் நமக்கு 1 kgயோட சுகர் ப்ரைஸ் கிடைச்சிடும் அப்போ நமக்கு எவ்வளோ கேஜி தேவை இது வந்து 1 kg ஆஃப் சுகர் ப்ரைஸு ஸோ இன்ட்டு 18 பண்ணால் நமக்கு டோட்டல் தேவையான அமௌண்ட் கிடைச்சிடும் ப்ளஸ் அடுத்து வந்துட்டு 1615 டிவைட் பை 17 இப்போ இதோட 1 kgயோட ப்ரைஸ் டீ கிடைச்சிருச்சு நமக்கு என்ன தேவை 21 kg தேவை ஸோ இன்ட்டு 21 அதே மாதிரி பிளஸ் 572 டோட்டல் ப்ரைஸ் 22 kgs ஸோ நமக்கு என்ன தேவை 27 kg தேவை ஸோ அவ்வளோ சிம்பிள் இதை கேன்சல் பண்ணி கால்குலேட் பண்ணால் ஆன்சர் திஸ் இஸ் த ஆன்சர் ஸோ யூ கேன் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணலாம் எல்லாமே மல்டிபிள் ஆஃப் 3 ஓகேவா ப்ரைஸும் மல்டிபிள் ஆஃப் 3 இருக்குது ஸோ டெஃபினெட்லி ஆன்சர் ஷுட் பி மல்டிபிள் ஆஃப் 3 இருக்கணும் ஸோ அப்படி பண்ணலாம் பட் இது 2 மல்டிபிள் ஆஃப் 3 இருக்கு இங்கே ஸோ இப்படி பண்ணுறதான் சரி ஸோ A, B and C start at the same direction to run around the circle stadium. A completes 252 seconds, B completes 308 seconds and C completes 108 seconds, all starting at the same point. After what time will they meet again at the starting point? இது வந்து LCM of the time taken. எடுத்தா நமக்கு தெரிஞ்சிடும் ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்க மீட் பண்றாங்க. ஸோ LCM of 252, 308, 108 LCM எடுக்கலாம். 2 is 1, 2, 6, 3, 2 is 21, 7, 3, okay, 4 into 9 into 7 இது வந்துட்டு 4 எடுக்கலாம் 7, 77, so 7 and 11 இது வந்துட்டு 4 into 7 into 11 okay இது வந்துட்டு 6 எடுத்துலாம் 6 வந்து 3, 2 and then prime factorization எடுக்கிறேன் 3 and 3 33 is 6 எடுத்துட்டோம் 33 yeah 3 into 11 so this is 9 into 2 into 11 so LCM வந்துட்டு என்னன்னா 4 into 9 into 7 into 11 so இதெல்லாம் நமக்கு என்ன இருக்கும் செகண்ட்ஸ்ல இருக்கும் so divided by 60 பண்ணா நமக்கு மினிட்ஸ்ல கிடைக்கும் என்ன கிடைக்கும் divided by 46.2 கிடைக்கும் so this is 20%.
ஸோ நமக்கு தெரியும் 10% 60 வந்துட்டு 6 and 20% வந்து 12. So 46 minutes 12 seconds. Right? That's all. If income of a person is increased by 10% and then decreased by 10%, find the change in his income. ஏன்னா நமக்கு தெரியும் 100% எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்குன்னா 100 எடுத்துக்கிறேன். 100%ல் 10% எவ்வளோ 10 ஒரு டெசிமல் பாயிண்ட் தள்ளி. அப்போ 10% இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 110% ஆயிடுச்சு. இதுலேருந்து நம்ம 10% டிக்ரீஸ் பண்ணால் 10% ஒரு டெசிமல் பாயிண்ட் தள்ளி புள்ளி வச்சா 11 டிக்ரீஸ் ஆகும். ஸோ 99 எவ்வளோ டிக்ரீஸ் ஆயிருக்குன்னு கேட்டிருக்காங்க. ரெடியூஸ் பை 1% -1. கரெக்டாக? தட்ஸ் ஆல். இது வந்து 64 divided by 32, 48, 120, 420. இது என்ன பேட்டர்ன்? 64 into 1/2. This is 32. Right? 32 into 3/2. 16 into 3 is 48. So அது மாதிரி 48 into 5/2. That's all. 120. அது மாதிரி into 7/2. 3.5. And then next one is 9.9/12 multiple. 210 into 9, 0, 9, 1890. This is the answer. So based on the digit alphabet symbol series given below, the answer the following. Okay. How many numbers are there in the series which are preceded by a vowel and succeeded by a consonant? எத்தனை நம்பர் இருக்கு? அதுக்கு முன்னாடி vowels இருக்கணும், அதுக்கு பின்னாடி consonants இருக்கணும் சொல்லிடுறேன். 8 இருக்கு ஒரு நம்பர், and 1 இருக்கு. இதுக்கு முன்னாடி vowels இல்லை, பின்னாடி consonants இருக்கு. ஓகே. And then 6 is the other number. Only ஒரே நம்பர் தான். முன்னாடி vowel இருக்கு, பின்னாடி consonant இருக்கு. So this is the 6 is the ஒரே நம்பர். That's all. Ravi ranks 9th in the class of 45 students. There are 18 students below Raj rank wise. Okay. Ravi வந்து 9th 1 to 8 வரைக்கும் இருக்காங்க. Ravi வந்து 9th. Ravi 9th. அதுக்கப்புறம் இங்க 10thல இருந்து சம் நம்பர்ஸ் இருக்காங்க. கீழே வந்துட்டு there are 18 students below Raj rank wise. அப்போ கீழே 18 students இருக்காங்கன்னா அப்போ டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் 45 minus 18 வந்துட்டு நமக்கு தெரிஞ்சிடும் ராஜோட ரேங்க் என்னன்னு. ராஜோட ரேங்க் என்ன? 2, 7, and then 727. ரைட்டா? ராஜோட ரேங்க் வந்துட்டு 27. ஸோ இவனுக்கு இன்பிட்வீன் எத்தனை பேர் இருக்காங்க? 26 வரைக்கும் என்னணும். ஸோ ராஜோட ரேங்க் 27 தெரிஞ்சிச்சு. ஸோ 26 minus 10, 16 plus 1. ஏன்னா வந்துட்டு நாம ஒருத்தனை எலிமினேட் பண்ணிடுறோம். ஒருத்தனை மட்டும் இப்படி டிஃபரன்ஸ் எடுத்தோம்னா ஒருத்தனை நம்ம ஆட் இன்க்ளூட் பண்றோம், இன்னொருத்தர் எக்ஸ்க்ளூட் பண்றோம். ஸோ இப்படி மைனஸ் இப்போ டிஃபரன்ஸ் பண்ணும்போது +1 ஆட் பண்ணி. ஸோ 17 இஸ் த ஆன்சர். இப்போ 1 to 2 இருக்கான், எக்ஸாம்பிள் 5 இருக்கான். இப்போ 2 to 5க்கு எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா 3, 4 2 பேர் இருப்பாங்களா? அப்போ டிஃபரன்ஸ் ஆஃப் 2 and 3, 2 and 5. தட் லைக் அது மாதிரி பண்ணோம். தட்ஸ் ஆல். So there are 9 color boxes: red, black, white, green, yellow. ஸோ நான் ரெட்டுக்கு ரெட் வச்சுக்கிறேன், பிளாக்கு, ஒயிட்டு, பிளாக்கு பிசின்னு வச்சுக்கிறேன். ஏன்னா ப்ளூ வேற இருக்கு ஆக்சுவலி. ஒயிட்டு, க்ரீன், எல்லோ, ப்ளூக்கு பியும் வச்சுக்கிறேன். ஆரஞ்ச், வயலட், பிங்க். ஓகே. Pink not possible in the same order. Only 5 boxes placed between red and white. Okay, 5 boxes placed between red and white. 1, 2, 3, 4, 5. And red இப்படி இருக்கலாம், white இப்படி இருக்கலாம். Okay, wait a minute. One, 2, 3, 4, and 5. White இங்க இருக்கலாம். 1, 2. Okay. Or இப்படி இருக்கு, red 1, 2, 3, 4, 5. White இப்படி இருக்கு.
ஸோ டோட்டலாக இது இவங்க 2 பேரும் சேர்த்தாலே 7 மெம்பர்ஸ் இருக்குது. இன்னும் 2 கேப்ஸ் தான் ஃபில் ஆகணும் இந்த மாதிரி. ஓகே, அது எங்கன்னு நமக்கு தெரியாது. லெட்ஸ் சி. yellow is placed immediately above white. ஓகே, நம்ம இந்த கன்ஸ்டன்ட் 2 கன்ஸ்டன்ட்ஸ் ஈக்குவலாக கால்குலேட் பண்ணுவோம். 1 2 3 4 5. இது வந்துட்டு ரெட் அண்ட் தென் திஸ் இஸ் ஒயிட். yellow is immediately above yellow. அடுத்தது 1 2 3 4 5. This is white and then this is red. Okay, 1 2 3 4 5. அப்போ yellow is okay. இந்த ரெண்டு கன்ஸ்டன்ட்ஸ் ரெண்டு செட்ஸ் அப்படி சைமல்டேனியஸா சால்வ் பண்ணலாம். only 3 boxes are placed between yellow and green. yellow and green. கிரீனுக்கு நடுவில் 3 பாக்ஸஸ் தான் பிளேஸ் பண்ணும். இங்கே எக்ஸ்ட்ரா மேலே போக முடியாது, ஏன்னா மேலே இந்த 2 கேப் தான் இருக்குது. 3 பாக்ஸஸ் பிளேஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கன்ஸ்டன்ட்ல 1 2 3 பாக்ஸஸ், அப்போ கிரீன் இங்கே வரணும். இந்த செகண்ட் கன்ஸ்டன்ட்ல கீழே போக முடியுமா? முடியாது, ஆனால் இங்கேயும் 2 தான் எக்ஸ்ட்ரா இருக்கும். ஸோ கிரீன் இங்கே வந்து இது பண்ண முடியாது. ஸோ 1 2 3. ஸோ கிரீன். ஓகேவா? only 3 boxes are placed between yellow and green. ஓகே, ரெண்டு அந்த கன்ஸ்டன்ட் முடிச்சிச்சு. as many boxes placed between red and green as between black and yellow. red and green அது மாதிரி black and yellowக்கு நடுவில் அத்தனை டைப் ஆஃப் பாக்ஸஸ் இருக்கும். ரெண்டு பாக்ஸ் இருக்கு green. அப்போ இதுல மேலே இன்னும் 2 ஃப்ளோர் தான் இருக்கு. ஆக்சுவலி அது போட முடியாது. அப்போ yellow black எங்க வரணும்? 2 கேப் தள்ளி இங்க வரும். black இங்க தான் வரணும். black இதே மாதிரி yellowக்கும் greenக்கும் நோ கேப். ஸோ black இங்க தான் வரணும். black as many from okay yellow and green. Okay, black and yellow. Blue is placed below the yellow, below the black but not at the bottom சொல்லிருக்காங்க. 1 2 3 4 5 6 7 8 வந்து இருக்கு. மொத்தம் 8 இருக்கு. 1 2 3 4 5 6. ஓகே, 1 2 3 4 5 6 7 8. ஸோ இங்கே ஒரு கேப் இருக்கு, இங்கே ஒன்று வரலாம். ஸோ 9. அப்போ இங்கே வரக்கூடாது. பிளாக் ப்ளூ வந்து இது ரெண்டுல ஏதாவது ஒன்றில் வரணும். ஸோ ஓகே, வெயிட் அண்ட் see. more than 4 boxes are placed between yellow and blue. more than இந்த கன்ஸ்டன்ட் இருக்கு, நாம பார்க்கணும். பிளாக் கீழே வரணும். 1 2 3 4 5 6 7. அப்போ இன்னும் ரெண்டு நம்பர் இருக்கு ஆக்சுவலி. ஸோ ப்ளூ வந்துட்டு பிளாக் கீழே இருக்கணும்னா இங்கே தான் வரணும், ஏன்னா கீழே பாட்டம்ல கூட இருக்கணும். ஸோ ப்ளூ இங்கே போடலாம். இதில் நமக்கு இன்னும் தெரியாது இந்த 2 ஏரியாலையோ ஆர் இன்னும் இங்கே வராது. ஸோ இந்த 2 ஏரியாவில் ஏதாவது ஒன்றில் ப்ளூ வரலாம். இந்த கன்ஸ்டன்ட்ல ப்ளூ 1 box is placed between orange. Okay, 4 boxes are placed between yellow and blue. yellow and blue more than 4 boxes. அதாவது 5 ஆர் அதுக்கு மேலே இருக்கணும். 1 2 3 4 5. இங்கே ப்ளூ வரலாம். 1 2 3 4 1 2 3 4 5. more than 5 boxes. அப்போ இங்கே ப்ளூ வரலாம். ப்ளூ வந்தால் இங்கே மட்டும் தான் வந்தாகணும், ஏன்னா அது கீழே பாட்டம் ப்ளூ வராது. ப்ளூ வந்தால் இங்கே தான் வரணும். ஓகே, 2 ப்ளூ ஃபில் பண்ணிட்டோம். நாட் த மோர் தென் 4. ஓகே, ப்ளூ 1 yellow and blue. 1 box is placed between blue and orange. Okay, 1 box is placed between blue and orange. அப்போ 1 box is placed between blue and orange னா இந்த கன்ஸ்டன்ட்ல 1 2 3 4 5 6 7 8 9. ப்ளூக்கும் ஆரஞ்சுக்கும் நடுவில் ஒரு பாக்ஸ் இங்கே வராது. ஸோ இந்த கன்ஸ்டன்ட் ராங்க. ஸோ இங்கே ஒரு ஆரஞ்சு, இங்கே ஒரு டேக்ஸ் இருக்கு, நமக்கு ஆரஞ்சு போட்டுக்கலாம். பிங்க் பாக்ஸ் இஸ் அபோவ் த வயலட். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? வயலட்டை இங்கே போட்டுக்கலாம். பிங்க் பாக்ஸ். ஓகே, இந்த கன்ஸ்டன்ட் ஃபில் ஆயிடுச்சு நமக்கு. ஸோ விச் பாக்ஸ் இஸ் பிளேஸ்ட் இமீடியட்லி above immediately above and immediately below the back? Pink and green. That's the answer. So the danger is coded as 10 7 20 13 11 24 and the machine then code of machine is என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சிமிலர் வேர்ட்ஸ் இருக்கனால ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். டேஞ்சர் இஸ் 7. ஸோ NA செகண்ட் நம்பர் ஷுட் பி 7. ஓகே, 7 எல்லாத்துலேயும் 7 இருக்கு. ஸோ எலிமினேட் பண்ண முடியாது. ஏன் தேர்ட் நம்பர் ஷுட் பி 20. லாஸ்ட்டுக்கு முன்னாடி நம்பர் 20 இருக்கணும். இது இல்லை. ஸோ இது ஒரே நம்பர் தான் இருக்கு. சால்வ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கேன். So A, B, C and can separately do a work in 12, 15 and 20 days. So இதே LCM method தான். 15
12 and 20 LCM எடுத்து டோட்டல் ஒர்க்குன்னு வச்சுக்கிறேன் நான். ஏன்னா வந்துட்டு எனக்கு ஹோல் நம்பராக இருந்தால் ஃப்ராக்ஷனில் சால்வ் பண்ண வேணாம், ஈஸியாக இருக்கும். ஸோ 16 எஃபிஷியன்சி ஆஃப் ஏ, எஃபிஷியன்சி ஆஃப் பி, எஃபிஷியன்சி ஆஃப் சி வந்துட்டு 60/12 total work divided by number of time taken வந்துட்டு நமக்கு efficiency கிடைக்கும். So this is 5, this is 4, this is 3. ஓகேவா, efficiency நமக்கு கிடைச்சிருச்சு. They started the work together but C left after 2 days. Okay, then A and B will finish the remaining work. So total work 60. So 2 நாள் வந்து எல்லாருமே ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஒர்க் வந்து 12, 12, 24 ஒர்க் பண்ணியிருக்காங்க. 7 plus 5 is 12. So 2 days வந்து 24 units of work பண்ணியிருக்காங்க. ஓகேவா, then A and B, this is 9 units. Finish the remaining work. Remaining work என்ன 60 minus 24 units of work முடிஞ்சிருச்சு. 6, 36, right? 36 remaining work வந்துட்டு okay, 36 remaining work வந்துட்டு 9 units of work பார்க்குறாங்க A and B சேர்ந்து. Then finish the remaining work in எவ்வளோ டேஸ்னு கேட்குறாங்க. ஸோ 4 days. 36 divided by 9 is 4 days. மிச்ச ரிமைனிங் டேஸ் தான் கேட்குறாங்க. ஸோ 4 days. A square park is surrounded by a path of a uniform width 2 meter at all around it. The area of the path is 288 square meters. Find the perimeter of the path. Okay. ஒரு ஸ்கொயர் இருக்கு, ஸ்கொயர் பார்க் இருக்கு. இதை சுற்றி 2 மீட்டர் வித் இருக்க ஒரு பேமெண்ட் கட்டுறாங்க, ஒரு பாத் கட்டுறாங்க. ஓகே, இது வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இதோட ஏரியா, இந்த ஏரியா ஃபுல்லா 288 ஸ்கொயர் மீட்டர் சொல்லியிருக்காங்க. இது வந்து ஏன்னு வச்சுக்கிட்டா இது என்ன, இது வந்து 2 மீட்டர் தெரியும், இது ஒரு 2 மீட்டர் தெரியும் நமக்கு. A plus 4 மீட்டர், இந்த ஏரியா வந்து A plus 4 மீட்டர். அப்போ இதோட ஏரியா என்ன, A plus 4 the whole square. இப்போ நமக்கு என்ன தேவை, find the perimeter of the park. இது நமக்கு A தேவை, அதாவது 4A தேவை நமக்கு. 4A is the needed. அப்போ நம்ம என்ன சொல்லலாம், சிங்கிள் ஈக்குவேஷன் சிங்கிள் அன்னோன். ஸோ இதை வச்சு கண்டுபிடிக்கலாம். இப்போ இது வந்துட்டு என்ன, ஏரியா ஆஃப் அ பாத், ஏரியா ஆஃப் அ பார்க் பிளஸ் த பாத், அதுதான் வந்துட்டு த ஹோல் ஸ்கொயருங்கிறோம். ஏரியா ஆஃப் அ பார்க் என்ன, A ஸ்கொயர் பிளஸ் அதோட இந்த பாத்தோட ஏரியா இருக்கு இல்லையா 288. அப்போ நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் A ஸ்கொயர் பிளஸ் 16 பிளஸ் 8A, அதாவது எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க A ஸ்கொயர் பிளஸ் B ஸ்கொயர் பிளஸ் 2AB அதை பண்ணியிருக்கேன், ஈக்குவல் டு A ஸ்கொயர் பிளஸ் 288. ஸோ இது இங்கிட்டு போனால் கேன்சல் ஆகிடும். ஸோ A ஈக்குவல் டு 288 minus 16/8. இதை கேன்சல் பண்ணுறேன் ஆக்சுவலி. A ஈக்குவல் டு 3 and then 3 போயிடுச்சுன்னா 4, 6 minus 2. ஓகே, ஆனால் இதையும் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ 34, A வந்துட்டு நமக்கு 34னு தெரிஞ்சிருச்சு. 4A equal to 34 into 4, so 120 plus 16, 136. That's all. So A borrows some rupees 16,000 at 12% per annum, simple interest, and B borrows 12,000 at 18% per simple interest. In how many years will the amount debt be equal? கேட்குறாங்க. Some amount, okay, நமக்கு தெரியும் ஃபார்முலா இன்ட்ரெஸ்ட் என்னன்னு, PNR டிவைட் பை 100 நமக்கு தெரியும். ஸோ பிளஸ் பி அது சேர்த்தா தான் அமௌண்ட் வரும். ஆக்சுவலி இவங்க என்ன கேட்குறாங்க, அமௌண்ட் எப்போ ஈக்குவல் வரும்னு கேட்குறாங்க. ஸோ எப்படி ஃபார்முலா எழுதணும்னா, நான் 16,000 12,000 எடுத்துக்க போகிறது இல்லை, நான் ரேஷியோஸ் எடுத்துக்கிறேன். ஏன்னா 16,000 12,000 கேன்சல் தான் ஆகப்போகுது. நான் 4 வந்துட்டு பிரின்சிபலாக எடுத்துக்கிறேன், ஏன்னா ரேஷியோ எடுத்துக்கிறேன், எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு ரேஷியோ எடுத்துக்கிறேன். 4 + 4 இன்ட்டு நமக்கு தெரியாது, என்ன தெரியாது, நமக்கு 12 தெரியும், இன்ட்டு 12/100 இன்ட்டு நமக்கு என்ன தான் தேவை, அதே மாதிரி 3 + 3 இன்ட்டு நம்பர் இன்ட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு 18/100. ஸோ இந்த 100 கேன்சல். ஓகேவா, வேணாம், வெயிட் மினிட், 100 கேன்சல் பண்ண போகுது.
ஏன்னா வந்துட்டு இன்னும் ஸோ இந்த 3 நான் அங்கிட்டு கொண்டு வந்துடுறேன். 4 - 3 is 1. அதே மாதிரி 3n into 18 by 100 minus 4 into 12n by 100. நம்ம கேன்சல் பண்ணலாம். ஆக்சுவலி மல்டிப்ளை பண்ணால் 30 24 54n divided by 100 minus 48n divided by 100. ஸோ இதுக்கு டினாமினேட்டர் சிமிலராக இருக்குது. ஸோ மேலே மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்னது 6n divided by 100 equal to 1. ஸோ n equal to 100 divided by 6. ஸோ நமக்கு தெரிஞ்சிச்சு 100 divided by 6 is 16.666, 16.2 by 3 years. That's all. The man spent 500 in buying total tables and chairs. The cost of one table is 50 rupees and the cost of one chair is 40 rupees. What is the ratio of the number of chairs and tables? First table கொடுத்துருக்காங்க, அடுத்து இங்கே chairs கொடுத்துருக்காங்க. So be careful. நமக்கு தெரியும் 1 chair வந்துட்டு 40x. ப்ளஸ் அதே மாதிரி 50y equal to 500. எனக்கு தெரியும் LCM 10 10 10 கேன்சல் பண்ணிட்டேன். ஸோ 4x plus 5y equal to 50 something. Okay, wait a minute. The cost of a table is 50. The cost of a chair and table. Okay. X and y எடுத்துக்க பதில் டேபிள் சேர் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க, டேபிள் ப்ளஸ் சேர் வந்து டோட்டலாக 12ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ என்னது டேபிளோட அமௌண்ட் வந்துட்டு 5 டேபிள் ப்ளஸ் 4 chair equal to 50. So 2 equation 2 unknown. Okay, you can cancel it right off. So இப்படி கூட பண்ணலாம். மல்டிபிள் ஆஃப் 12 இருக்கணும். டியும் சியும் இது கிடையாது, அப்போ இது கிடையாது. மேபி இது ஆர் திஸ் ஆர் திஸ். ஸோ லெட்ஸ் see. இப்படி கூட பண்ணலாம். So 4 into 4 into 48. So table equal to 2. Chairs equal to 10 of section. The chairs and table கொடுத்துருவாங்க. chair is to table number. Chair table. So this is 5:1. Sorry for interruption. Elimination of the page. So 5:1 is the answer. So பாருங்க, இது இன்ட்ரெஸ்டிங்கான சம். கொஞ்சம் பேசிக் தெரிஞ்சா ஈஸியாக போகலாம். ஸோ ஏ ஒரு நம்பர் இருக்கு, a+2, அதாவது ஒரு நம்பர் அடுத்த நம்பர் தாண்டி இருக்கு. ஸோ இப்போ ஒரு நம்பர் ஆடா இருந்து அடுத்த ஈவன் நம்பரா இருக்கும். இப்போ ஆடா இருக்கு. இப்போ இந்த ஏங்கிறது ஆட் நம்பரா இருந்தா ஆட் அண்ட் ஆட் மல்டிபிள் பண்ணா ஆட் நம்பர்ல வந்திருக்கும். ஸோ இது ஆட் இல்லை, அப்போ ஏ வந்து ஈவன் நம்பர். இது ஒரு ஃபர்ஸ்ட் தாட் ஆக்சுவலி. அப்போ நமக்கு தெரியும் ஏ வந்து ஒரு ஈவன் நம்பர். அப்போ ஏ வந்து ஒரு ஈவன் நம்பர்னா ஹெச்எஃப் வந்து அதாவது கன்சிக்யூட்டிவ் ஈவன் நம்பர் எப்பயுமே ஹெச்எஃப் வந்து 2 இருக்கும். அது வந்து ஒரு கன்ஷன் இருக்கு. ஏன்னா 2 3 and 4 இதோட ஹெச்எஃப் 2. அதே மாதிரி 4 6 எடுங்க, இதோட ஹெச்எஃப் 2. ஸோ கன்சிக்யூட்டிவ் ஈவன் நம்பரோட ஹெச்எஃப் வந்து ஆல்வேஸ் 2. அப்போ நமக்கு தெரியும் ஒரு இந்த 2 நம்பர்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ், 2 number equal to LCM into HCF நமக்கு தெரியும். அப்போ LCM நமக்கு தெரியும் 1330, HCF வந்து நமக்கு தெரியும் 2ன்னு சொல்லிட்டு. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ் என்ன 2600. என்னன்னா கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ், ஒன்று வந்து ஏவா இருக்கணும், இன்னொன்று A+2 இருக்கணும். ஸோ ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் எடுங்க. 2600, this is 100, this is 25 into 4,
13 into 2. ஓகேவா? இது வந்து 2 into 2. ஸோ இது பார்க்கலாம். 13 into 26 into 2, அங்கே இருக்க ஒரு 2 மல்டிப்ளை பண்ணால் 52 வருது. ஸோ இங்கே இருக்க மிச்சம் ரிமைனிங் ஒரு 2 50. ஸோ ஏ இஸ் 50 அப்படின்னு இப்படி கண்டுபிடிக்கலாம். இது ஒரு விஷயம். ஆர்எல் இன்னொரு என்னன்னா, consecutive numbers are always co-prime. A plus 1. ஒன்று ஏ வந்து ஆட் நம்பராக இருந்தால் இது ஈவனாக இருக்கும், இது ஈவன் நம்பராக இருந்தால் அது ஆட் நம்பராக இருக்கும். ஸோ டெஃபினட்டாக ரெண்டுமே ஹெச்ஏஎஃப் இருக்காது, ரெண்டுத்துக்குமே ஹெச்ஏஎஃப் இருக்காது. எக்ஸாம்பிள் 1 ஹெச்ஏஎஃப் வந்து 1 தான் இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் 3 and 4 எடுத்துக்கீங்களேன், ரெண்டுமே கோப்ரைம். 4 and 5 எடுத்துக்கீங்களேன். ஸோ எல்சிஎம் வந்து ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணுறது தான் எல்சிஎம். ஸோ வேறு வழியே இல்லை. ஒரு நம்பர் ஏ இன்ட்டு ஏ பிளஸ் 1, அதாவது ஒரு நம்பர் அதுக்கு அடுத்த நம்பர் n இன்ட்டு n பிளஸ் 1, இந்த மாதிரி இருக்கிற நம்பரை மல்டிப்ளை பண்ணுறதா இருக்கும். ஸோ அது மாதிரி இந்த ஆப்ஷன் எடுத்து பிரித்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வரும் எப்படி 2 5 5 0 பிரித்து பாருங்களேன். 10 வந்துட்டு 5 into 2, this is 51, 5 பிரிச்சிருக்கேன். ஓகே, this is 3 1 7. ஸோ 17 into 3 பண்ணுங்க, 51. So 50, same like that. So the answer option. The two numbers are in the ratio of 15:11. So HCF ratio என்ன நமக்கு தெரியும், சிம்பிளா ரேஷியோஸ் வந்து HCF ரிமூவ் பண்ணா அதான் வந்துட்டு ரேஷியோஸ். ஸோ அதே HCF கொடுத்தாங்க, மல்டிப்ளை பண்ணா வேலை முடிஞ்சு. ஸோ 11 into 3 நமக்கு தெரியும் 143. இது ஒரே ஆப்ஷன். ஸோ டெஃபினட்டா போயிட்டு இருக்கலாம். The least number of square tiles required to pay the ceiling actually. இப்போ இது இருக்கு. ஸோ எல்லாத்தையும் சென்டிமீட்டராக கன்வெர்ட் பண்ணிடலாம். மீட்டரை சென்டிமீட்டராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இன்ட்டு 100 மல்டிப்ளை பண்ணலாம். ஆனால் 1 சென்டிமீட்டர் கூட 100 மீட்டர். ஸோ 1500 ப்ளஸ் 17, இதோட ஸ்ட்ரென்த் வந்து 1517. இது வந்துட்டு அதே மாதிரி 900 ப்ளஸ் 2 902. அப்போது ஒரு ஸ்கொயர் டைல்ஸ் சொன்னால் நமக்கு ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவலாக இருக்கும். ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவலாக இருக்கும், இதோட ஹெச்சிஎஃப் இருக்கும். ஸோ இதோட ஹெச்சிஎஃப் எடுத்து பார்த்தோம்னா 2 4 51, this is 41 into 11. ஸோ இது இப்படி எடுக்க முடியாது ஆக்சுவலி, நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா நம்பர்ஸ் வந்து டிஃபிகல்ட்டாக இருக்குது. திஸ் இஸ் 37, இது வந்து 41. போத் ஆர் ப்ரைம் நம்பர்ஸ். ஸோ கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் சம் ஆக்சுவலி. ஸோ 41 41 இருக்குது. இந்த சைடு 41 டைம்ஸ் வச்சா இங்கிட்ட 11 டைல்ஸ் வைக்கலாம். ஒரு இந்த இதில் 11 டைல்ஸ் வைக்கலாம். அதே மாதிரி இங்கிட்ட 37 டைல்ஸ் வைக்கலாம் இந்த இதில். ஸோ 11 into 37, அது மாதிரி இங்கே 2 இருக்குது ஆக்சுவலி இங்கே. ஸோ 2 மல்டிப்ளை பண்ணால் இங்கிட்ட 22 டைல்ஸ் வைக்கலாம். So into 2. So 37 is 704 into 2 times 814. That's the answer option. So A by B is 4 by 5, and B by C is 15 by 16. That's all. A and C, LCM எடுக்கணும். A is to B வந்துட்டு 4, A is to B equal to 4 is to 5 நமக்கு தெரியும். அதே மாதிரி B is to C நமக்கு 15 is to 16. So இதில் இருந்து 3 தான் LCM எடுக்கணும். 3 வந்து 15. LCM of 5 and 15 is 15. ஸோ இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் இதையும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணோம். ஸோ A is to B is to C 12 is to 15 is to 16. ஓகேவா? ஸோ மேலே கொடுத்துருக்காங்க C ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் A ஸ்கொயர்னு சொல்லிட்டு. நீங்கள் உங்களுக்கு ஸ்கொயர் ஈஸியாக இருந்துச்சுன்னா அப்படி ஓகே, இல்லைனா C ப்ளஸ் A இன்ட்டு C மைனஸ் A அப்படி கூட போடலாம். உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கோ அப்படி கால்குலேட் பண்ணிக்கலாம். எனக்கு தெரியும் A is to B is to C. C-ஓட ஸ்கொயர் வந்து 256 தெரியும், மைனஸ் A-ஓட ஸ்கொயர் வந்து 144 தெரியும், டிவைட் பை 256 ப்ளஸ் 144 ஈக்குவல் டு 400. ஆட் பண்ணால் இது மைனஸ் பண்ணால் 2 1 1. ஸோ கேன்சல் பண்ணால் 51 200 800 2 1 1 56. Sorry, mistake. 56
So 2 table cancel பண்ணு 2 and then 8, this is 100. திருப்பியும் 4 table cancel பண்ணா 7, 25. 7 by 25, this is the answer option. So number divisible by, ஓகே என்ன கொடுத்துருக்காங்க, நம்பர் வந்து divisible by 3 or 11 கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு தெரியும் 3 should be divisible by, number should be divisible by 3 னா sum of the digits should be divisible by 3. Sum of the digits பார்க்கணும், 3 plus 1 plus 1, this is 5. 5 into 1, 2, 3, 4, 5, 6, 7. So 7 times. Total addition on the 735 by 3. It's not divisible by 3. அப்போ divisible by 3, not in the option cancel, in the option cancel, in the option cancel. So 11 மல்டிப்ளை பண்ண முடியாதுன்னு பார்ப்போம். இது ஆல்டர்னேட்டிவ் டிஜிட்ஸ் ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணால் ஒன்று 0வா இருக்கணும், அப்படின்னா மல்டிபிள் ஆஃப் 11ஆ இருக்கும். ஸோ 3 plus 1 is 4, 4, 5, 8, 9, 10, 13, 14, 15, 18, 19, 4, 5, 6, 9, 10, 11, 14, 15, 16. Minus 16, it's 3, so it's not divisible by the answer. So it's simple actually. A ஒரு வேல்யூ, பிக்கு 2 அந்த மாதிரி கொடுத்துட்டா என்ன will not be equal to கேட்குறாங்க. ஆக்சுவலி ஏ வந்து தெரியும், சி வந்துட்டு நமக்கு 3 தெரியும். ஏ பவர் எனி நம்பர் இஸ் 1, 1 பவர் எனி நம்பர் இஸ் 1. ஸோ பி வந்துட்டு 2 3, 2 பவர் 3 இஸ் 8 அண்ட் சி பவர் ஏ இஸ் 3. ஸோ திஸ் இஸ் 12. ஸோ இது அதே நம்பர் ஏபிசிக்கு என்ன நம்பர் இருக்கோ அது ஆப்ஷனில் போட்டு பார்த்து இது 12 வேல்யூ, அது ஆன்சர் இது பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இட்ஸ் ஆல். பி இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். இஃப் it dice, if 1 is opposite to 4, 4 dice இருக்கு, ஒரு டைஸ் இருக்கு, 1 வந்து மேலே டாப்ல இருக்குன்னு வச்சுக்கலாம், அது பாட்டம்ல 4 கீழே இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகே, இந்த சைடில் அண்ட் 2 இஸ் ஆப்போசிட் டு 5ன்னு வச்சுக்கலாம். 2 இங்கே இருக்குன்னு வச்சுக்கலாம், 5 இந்த சைடு இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ டாப் அண்ட் பாட்டம் எழுதியாச்சு, இந்த லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு எழுதியாச்சு. இன்னும் இந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் மட்டும் இருக்கு. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, 3 is adjacent to 4 and 6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கேன்சல், ஏன்னா வந்து 3 வந்து இங்கே ஃப்ரண்ட் வந்துச்சுன்னா பேக் சைடு வந்து 6 வரும். ஸோ இந்த ஆப்ஷன் கிடையாது. 3 is adjacent to 5 and 6. இங்கே 3 வந்துச்சுன்னா 6க்கு அட்ஜஸ்டண்ட்டாக வர முடியாது 3, ஏன்னா ரெண்டு ஆப்போசிட்ல இருக்கு. 2 is adjacent to 3 and 6. யா, ஏன்னா 3 இந்த சைடு இருக்கு, 2 இங்கிட்ட இருக்கு, 6. ஓகே, மேபி 1 is adjacent to 4 and 6. 1 4 ஆப்போசிட்ல இருக்குன்னு அவங்களே கொடுத்தாங்க. So they definitely cancel. So P is elder than Q, R is elder than, okay, P is elder than Q அப்படின்னு கொடுத்துட்டாங்க. R is elder than Q. Okay, P is elder than Q, R is also elder than Q. R is also elder than Q னு கொடுத்துட்டாங்க. But younger than P னு கொடுத்துட்டாங்க. அப்போ Q but younger than P. அப்போ P. Okay. S is elder than P but younger than T. S is elder than P but younger than T. அப்போ who is youngest? Q. That's all. Thank you.